நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிடித்த நபர்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கோ, ஒரு நண்பர்களுக்கோ நீங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். அந்த புத்தகம் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் தான். அணிலாடும் முகில் அப்படின்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் தான் இது. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உறவு முறைகள் எல்லாத்த பற்றியுமே எழுதியிருப்பாங்க. அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு ஈவன் பல பங்காளிகள் வரையும் கூட எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பற்றி படிக்கும்போதுமே சரி, நாமுத்துக்குமாருடைய அனுபவ வாழ்விலிருந்தும் சில தகவல்களை வந்து பகிர்ந்திருப்பார். அதே போக எப்படி உறவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேசத்தோடு, ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கவித்துவமாக இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி. நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிடித்த நபர்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கோ, ஒரு நண்பர்களுக்கோ நீங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். அந்த புத்தகம் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் தான். அணிலாடும் முகில் அப்படின்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் தான் இது. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உறவு முறைகள் எல்லாத்த பற்றியுமே எழுதியிருப்பாங்க. அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு ஈவன் பல பங்காளிகள் வரையும் கூட எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பற்றி படிக்கும்போதுமே சரி, நாமுத்துக்குமாருடைய அனுபவ வாழ்விலிருந்தும் சில தகவல்களை வந்து பகிர்ந்திருப்பார். அதே போக எப்படி உறவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேசத்தோடு, ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கவித்துவமாக இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி. நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிடித்த நபர்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கோ, ஒரு நண்பர்களுக்கோ நீங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். அந்த புத்தகம் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் தான். அணிலாடும் முகில் அப்படின்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் தான் இது. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உறவு முறைகள் எல்லாத்த பற்றியுமே எழுதியிருப்பாங்க. அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு ஈவன் பல பங்காளிகள் வரையும் கூட எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பற்றி படிக்கும்போதுமே சரி, நாமுத்துக்குமாருடைய அனுபவ வாழ்விலிருந்தும் சில தகவல்களை வந்து பகிர்ந்திருப்பார். அதே போக எப்படி உறவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேசத்தோடு, ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கவித்துவமாக இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.